காஞ்சு போய் கிடக்கு, ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. கடையிலையே வாங்கணும், நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாமே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 500 ml வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். எந்த பிராண்ட்னாலும் பரவாயில்ல, ஆனால் ஃபுல் க்ரீம் மில்காக இருக்கணும். இப்போ இதிலிருந்து 2 கரண்டி அளவுக்கு பாலை தனியாக பவுலில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 எம்எல்சிஃபையர் சேர்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி. இது வந்து ஐஸ்கிரீமை சாஃப்டாக கொடுக்கும். இந்த சிஎம்சி பவுட்ரு இது 1/8 டீஸ்பூனும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஎம்எஸ் பவுடரும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது, நல்லா அது கரைஞ்சி இருக்கணும். அப்போ தான் அதில் பாலில் நம்ம சேர்க்கும்போது சரியான அளவு கரெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பாலை நம்ம காய்ச்சிடலாம். பாலை நல்லா காய்ச்சணும். பால் நல்லா கொதி வந்த உடனே 1/2 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கிளறி விடணும். அந்த மிக்சரில் இருக்கிற கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா இதில் பாயில் ஆகணும். பாயில் ஆகிட்டு நல்லா கெட்டியாகும் அந்த பால். நல்லா கெட்டியான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் இல்லைனா கூட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுருக்கிற அந்த பாலை வடிகட்டி சேர்க்கணும். ஏன்னா ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா இதில் இந்த ஃபில்டர் ஆகிடும், அதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸை சேர்க்கணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இப்போ நம்ம செய்கிறது வந்து ஐஸ்கிரீம் பேஸ் தான். இப்போ மறுபடியும் அதை மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறேன், ஒரு 2 செகண்டு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் விட்டுருங்க. இப்போது 8 மணி நேரம் கழிச்சு நான் எடுத்திருக்கேன். இவ்வளோ நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். ஐஸ்கிரீம் பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம். 1/2 லிட்டர் பால் தான் சேர்த்தோம், ஆனால் இப்போது நம்மளுக்கு 2 லிட்டருக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ பெரிய பவுலுக்கு அதை மாற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். இதில் எம்எல்சிஃபையர் சேர்த்துருக்கனால நல்லா ரொம்ப சாஃப்டான ஐஸ்கிரீம் கிடைக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன். அது சிம்பிளாக பண்ணுற மாதிரி, அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போது நான் எம்எல்சிஃபையர் போட்டு செஞ்சுருக்கேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எப்படி வால்யூம் நல்லா டபுள் ஆகிடுச்சின்னு. இதை அப்படியே ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டோம்னா வெண்ணிலா ஐஸ்கிரீமு. ஆனால் நம்ம இன்றைக்கி சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பாதியே வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு தனியான பேஸ் எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிற இந்த பேஸில் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடரும் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட்டு எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் கேட்பரிஸ் அந்த மாதிரி எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்பூனில் பிளெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ண உடனே அதில் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு ஃப்ரீசரில் ஒரு 6 மணி நேரம் வச்சு சாப்பிட வேண்டியது தான். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 6 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது சூப்பரான டேஸ்டான வெண்ணிலா ஐஸ்கிரீமும் சாக்லேட் ஐஸ்கிரீமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஐஸ்கிரீம் வேணுமா? நான் ஜென்ரலா ஐஸ்கிரீம் சாப்பிடறது இல்ல. என் குரலுக்கு அது ஒத்து வராது. பரவாயில்ல, சாப்பிடுங்க பாகா. நீங்க உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நான் ஆ. இது